ராகி சேமியா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் அதிகமான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு 200 கிராம் பேக்கெட்டாகவே ராகி சேமியா கடையில் கிடைக்குது. உப்பு நல்லா தண்ணியில் கரைஞ்சதும் நம்ம ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். ராகி சேமியா தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம 3 நிமிஷம் தான் நம்ம ஊற வைக்கணும். இந்த சேமியாவை நம்ம அதிக நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, கரைஞ்ச மாதிரி ஆயிரும். இப்போ 3 நிமிஷத்தில் ராகி சேமியா நல்லா ஊறிடுச்சு. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சுக்கோங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. நம்ம ராகி சேமியா நல்லா உதிரியாக ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வேக வச்சிருந்த ராகி சேமியாவை நல்லா உதிர்த்து வச்சுக்கோங்க. ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம ஆல்ரெடி ராகி சேமியா வேக வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ வெங்காயத்தோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்சிருந்த ராகி சேமியா சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிக்கோங்க. நம்ம ராகி சேமியா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.